ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா எக் ரைஸ் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அது எப்படி செய்யலாம், அது எப்படி சிம்பிளாக செய்யலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. கடாயை சூடானோடனே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் சூடானோடனே எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தை போட்டுக்கலாம். அடுத்து ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை போட்டிருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுட்ட கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய், ஒரு பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தை கண்ணாடி மாதிரி வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். தக்காளி பழம் வேகிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா மசிய வேக விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இது அடி பிடிக்காமலேயும் இருக்கணும், நம்மளுக்கு அதோட பச்சை வாசனையும் மாறணும். அதுக்காக இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது கூடயே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களுக்கு தேவையான அளவு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கணக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது இதையும் நல்லா இந்த மசாலாவோடு கலந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இதுக்கு இடையில நம்ம முட்டையை பொரித்து எடுத்துக்கணும். எனக்கு இந்த பேனே கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால இதுலேயே ஒரு ஓரமாக நான் எண்ணெய் விட்டு பொரிச்சுக்க போகிறேன். நீங்கள் தனியாக வேணாலும் பொரிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆன உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சம் மிளகுத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க முட்டையில். இப்போ இதில் கொஞ்சம் மிளகுத்தூளை ஆட் பண்ணிட்டோம். இப்போ இந்த முட்டையை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். முட்டை கொஞ்சம் நல்லா பொரியணும். பார்த்திங்கன்னா முட்டை கொஞ்சம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா நல்லா முட்டையை இதோட மசாலாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நீங்கள் மேலே கொத்தமல்லி இலை இருந்துச்சுன்னா தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் இதான் சாப்பிட போகிறேன். இது கூட நான் என்ன பிளேட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி என்னோடய லஞ்ச் பார்த்திங்கன்னா முட்டை சாதம், அப்புறம் காலையில் வச்ச பச்சை பயிறு கொஞ்சம் இருந்துச்சு அது, அப்புறம் ஒரு வாட்டர்மெலன் ஜூஸ். இன்றைக்கி தான் நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன். ஓகே, அடுத்து நம்ம டின்னர் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி 7 ஆகுது. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு நான் தோசையும் மீன் குழம்பு வச்சுருக்கேன். அந்த மீன் குழம்புல உள்ள குழம்பும் வச்சு சாப்பிட போகிறேன். இன்றைக்கி நைட்டு டின்னர் இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இனிமேல் 15th டே டயட் மீல்ஸோடு நம்ம மீட் பண்ணலாம். குட் நைட்.